ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிளெஸி கிரியேஷன்லேருந்து உங்களுடன் உங்கள் அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பேசுகிறேன்னா ஐப்ரோ நிறைய பேர் வளராதுங்க, லைட்டாக தான் வளரும். சில பேர் பர்த்லேருந்தே அப்படி தான் இருக்குது, நேச்சுரலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து எனக்கு நடுவில் தான் இந்த மாதிரி கொட்டி போச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்குள்ளே நான் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னு சொல்கிறேன்னா, நான் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க. ஏன்னா நான் ஹேரை பற்றி ஸ்கின்னை பற்றி நேச்சுரலாக போடுறேன், ப்ளஸ் பார்லர்லேருந்து நான் உங்களுக்கு டேரெக்டாகவே நான் போடுறேங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து விளக்கெண்ணெய் தடவுவாங்க, தேங்காய் தடவுவாங்க, நல்லெண்ணெய் தடவுவாங்க. இதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு சைனஸு, கோல்டு அந்த மாதிரி இருக்கவங்க விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் தயவு செய்து அப்ளை பண்ணாதீங்க. சரி, வேறு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் ஒன்றுமே பண்ணாதுங்க. தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வீக் ஆஃப் டேஸ்லாம் வீட்டில் தான் இருப்பீங்க, அப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் இந்த ஐப்ரோவில் அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். ஸோ உங்களுக்கு ஒன்றுமே ஆகாதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அது அந்த விட்டமின் இ கேப்சூல்ஸ்லாம் இந்த மெடிக்கல் வாங்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, அக்கா நான் இந்த வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியாதுங்க, நான் அதை பற்றி ஃபீட்பேக் சொல்ல விரும்பல. பட் அதெல்லாம் விட நேச்சுரலாக நம்ம அந்த காலத்துலேருந்து நம்ம நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய்ன்றது ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ நீங்கள் அதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். அதை தவிர இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேங்க. இது ரியலி உண்மைங்க. இது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் அனுபவபூர்வமாக நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் அந்த டிப்ஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தூங்குற போகிறது ஐப்ரோ வந்து க்ரோத் ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும். இப்போ என்ன தடவுறோம், ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அதுதான் நிறைய பேருக்கு தெரியாது. அக்கா நான் என்ன தடவிட்டு வந்தாலும் அந்தளவுக்கு இல்லை க்ரோத் அப்படின்வாங்க. சில பேர் வந்து மார்னிங் ஆனால் பென்சிலில் வரைஞ்சிட்டு போவாங்க, ஓகே, ஆனாலும் க்ரோத்து இல்லை, நான் சுத்தமாக தெரியலன்னுவாங்க. அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஏன் வளருதுன்னு கவலைப்படுறாங்க, கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வளர மாட்டேதுன்ற கவலை தாங்க. அது என்னன்னு சொல்லின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அது நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், அது ஃபாலோ பண்ணால் 100% ஷுவருங்க உங்கள் ஐப்ரோ க்ரோத் ஆகும். இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி நான் சொல்கிற விஷயம் வந்து புதுசு கிடையாதுங்க. நம்ம பாரம்பரிய சின்ன வயசுலேருந்து நம்ம அம்மா காலத்துலேருந்து ஃபாலோ பண்ண விஷயம் தான். அதை தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்ன அதோட விஷயம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது நம்ம குழந்தையாக இருக்கும்போது பிறந்த குழந்தைங்கள இன்னமும் பாருங்கள், அந்த காலம் கிடையாது, இன்னமும் நிறைய பேர் கிராமத்துலேயும் சரி அண்ட் சிட்டி சைட்லேயும் சரி நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா பிறந்த குழந்தைங்கள தண்ணி இந்த அம்மாச்சியாவது குளிக்க வைப்பாங்க. குளிக்க வச்சுட்டு, இல்லை அம்மாச்சி இல்லாதவங்க அம்மா கூட குளிக்க வைப்பாங்க. குளிக்க வச்சுட்டு குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அழகாக பென்சிலில் வரைவாங்க, ஐப்ரோ பென்சிலில் வரைவாங்க, மையில் வரைவாங்க. அப்படி இல்லைன்னா வசம் இருக்குல்ல, அதை நல்லா உரசி வரைவாங்க. ஸோ இப்போ இந்த குழந்தைகளை கேட்பாங்க பாருங்கள், நிறைய பேர் ஸ்கூல்லையோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, உங்கள் அம்மா நல்லா வரைஞ்சி விட்ருக்காங்க போல, நல்ல ஐப்ரோ, எங்கள் அம்மா நல்லா வரைஞ்சி விட்டு எனக்கு ஐப்ரோ அதிகமாக வளருதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க, அது பொய் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம ஐப்ரோ எந்தளவுக்கு நம்ம தூக்கி வைக்கிறோமோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வளருங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பண்ணுற விஷயம்னா ஒரு ஐப்ரோ பென்சில் வாங்கிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல டார்க்காக அது பாருங்கள், நல்ல டார்க்காக அப்ளை பண்ணுங்க. இப்படி அதே மாதிரி நல்ல டார்க்காக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா தூங்க போகிறதுக்கு நல்ல உங்களால் எவ்வளோ டார்க்கு அந்த அளவுக்கு ஒன்று நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 6 மந்த்து 3 மந்த்ஸ் நீ இது கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 மந்த் 1 மந்த்லேயும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், அக்கா நல்ல க்ரோத் ஆகிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம எவ்வளோ கூட ஷேப்பாக நம்ம ஃப்ளாட்டாக க்ரோத்தாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வரச்ச ஐப்ரோ நல்ல க்ரோத் ஆகும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இது விட்டுடுறாங்க, ப்ளஸ் மறந்துட்டாங்க. நான் மறந்த விஷயத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேங்க. ஏன்னா இது வந்து பொய் கிடையாது. என் கிளைண்ட்ஸுக்கு நான் கல்யாண பொண்ணுங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, ப்ளஸ் ஏஜான பர்சன் வருவாங்க. அவங்க ஃபீல் பண்ணுற விஷயத்துக்காக நான் இதை சொல்லுவேன். போட்டதுக்கப்புறம் எவ்வளோ ரிசல்ட்டுங்க, நல்ல ரிசல்ட்டு, க்ரோத் கண்டிப்பாக ஆகுங்க. இது உண்மையான விஷயங்க, இது ஃபேக் கிடையாது, இது வந்து உண்மைங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது நீங்கள் கம்பல்சரி பண்ணிகிட்டே வாங்க. தேங்காயும் அப்ளை பண்ணுங்கள். வீட்டில் வீக் ஆஃப் இருக்கப்போ தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இப்போவும் அப்ளை பண்ணலாம், எப்போ வேணாலும் அப்ளை பண்ணலாம். சும்மா ரொம்ப நாங்கள் மூஞ்செல்லாம் என்ன பூசணும்னு நான் சொல்ல, சும்மா லைட்டாக 2 டிப் வச்சு பண்ணிக்கோங்க. இதை மட்டும் மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் போட
ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதே நீங்கள் மார்னிங் போட்டு போனீங்கன்னா என்ன நீ உருவத்தில் இப்படி வரைஞ்சிருக்கேன்னுவாங்க. சில பேர் பயப்படுவாங்க. மார்னிங் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போடுற மாதிரி இந்த மார்னிங்ஸ் லைட்டாக போட்டுக்கோங்க, ரொம்ப ஆர்டர் போடாதீங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தட்டிட்டு போயிட்டே இருங்க. அடுத்தடுத்து நான் போடுற அடுத்த வீடியோலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். பாய், டேக் கேர்.